ஓகே. எல்லாம் எழுதியாச்சு தானே? இப்ப நீங்க அடுத்ததுக்கு இந்த பிக்சர் நான் இப்ப குரூப்ல சென்ட் பண்ணிட்டேன். ரைட்? சோ நீங்க இதை டிரா பண்ணி எழுதி கொள்ளலாம். ஓகே, இதுக்கு அந்த பேஜை விடுங்க. அடுத்தது நாங்க பார்க்க போறது ஹவு டு ஷோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன் அ ஃபோல்டர். ஒரு ஃபோல்டர்ல ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எப்படி காட்டுறதுன்னு நான் சொன்னதுதான். ஃபோல்டரை ஓபன் பண்ணணும், வியூ டேப், அதுல ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் என்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணா சரி. ரீநேம் எப்படி பண்ணணும்? ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணணும், ரீநேம் பண்ணணும். அப்புறம் ஃபோல்டர் நேம் இப்ப எடிட் பண்றது ரெடியா இருக்கும். நீங்க என்ன செய்யணும்? ரீநேம் பண்ணிட்டு என்டர் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன செய்யும்? ரீநேம் பண்ணி பட்டுடும். ரைட்? ஓகே, குயிக்கா இதே எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு ரைஸ் பண்ணுங்க. அடுத்தது நாங்க பார்க்க போறது ஹவு டு delete a folder. ஃபோல்டர் delete பண்றது வெரி ஈஸி. நீங்க எப்படி ரீநேம் பண்றதுக்கு நீங்க எல்லாத்தையும் பிரஸ் பண்ணீங்களோ அப்படியே நீங்க அதே ரைட் கிளிக் பண்ணி மெனுல ரீநேம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாம delete என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இல்லாட்டி ஈஸியா என்ன செய்யுங்க, ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு delete கீயை பிரஸ் பண்ணணும். delete கீ ஒன்று இது கம்ப்யூட்டர்ல delete கீயை பிரஸ் பண்ணணும். ரைட், நான் எக்ஸ்பிளைன் பண்ண நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ரிசைன் பண்ணுங்க.
ஓகே ரைட். எல்லாரும் டன். ஓகே. அடுத்ததா நாங்க பார்க்க போறது வந்து how to delete a folder. ஃபோல்டர் வந்து எப்படி delete பண்றதுண்டா, நீங்க ஒரு ஃபோல்டர் பிரஸ் பண்ணிட்டு கீபோர்ட்ல இருக்கிற delete பட்டனை கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், ஹோம் டேப்ல இருக்கிற delete பட்டனை கிளிக் பண்ணலாம். delete கீ இருக்கிற கீபோர்ட்ல அதை கிளிக் பண்ண delete பண்ணி படும். இல்லாட்டி ஹோம் டேப்ல இருக்கிற delete பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா delete பண்ணலாம். ஆனா நீங்க இப்படி delete பண்றது வந்து என்ன செய்யணும்னா டெம்பரரியா தான் delete பண்ணி படும். அப்படின்னா என்னன்னா இந்த ஃபைல் போய் ரீசைக்கிள் பின்ல தான் ஸ்டோர் பண்ணிப்படும். நீங்க ரீசைக்கிள் பின்ல திருப்பி எடுக்கலாம். அப்படி இல்லாம உங்களுக்கு டேட்டாவை அந்த ஃபோல்டரை வந்து பெர்மனன்ட்லி delete பண்ணணும்னா என்ன செய்யணும், அந்த ஃபோல்டரை பிரஸ் பண்ணி ஓகே ஷிஃப்ட் கீ பிளஸ் delete கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிறகு delete கீயை கொடுக்கணும். அது பிறகு உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும், are you sure you are going to delete the folder permanently? Permanently என்னன்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போகாம டிரெக்டா delete பண்ணி பற்றும். அப்ப நீங்க திருப்பி எடுக்க முடியாத அளவுக்கு delete பண்ணி பற்றும். அப்படின்னு கொடுத்தோடனே எஸ்ன்னு கொடுக்கும். அப்புறம் பெர்மனண்டா delete பண்ணி படும். நார்மலா நாங்க delete பண்றது என்னது, ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போகும். ஒருவேளை தெரியாம delete பண்ணி பட்டுனால நாங்க ரீஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம் ரீசைக்கிள் பின்ல. நீங்க அப்படி ரீசைக்கிள் பின்ல delete பண்ணா ரீசைக்கிள் பின்னுக்கு போய் பெர்மனண்டா delete பண்ணலாம். டிரெக்டா உங்களுக்கு பெர்மனண்டா delete பண்ணணும்னா ஷிஃப்ட் கீ பிளஸ் delete கீயை கொடுத்து என்ன செய்யலாம், நீங்க delete பண்ணலாம். ரைட். ஓகே. இதோட இன்னொரு நோட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே. என்ன நோட்ஸ்னா, how to take screenshot in Windows 10. எப்படி Windows 10ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. பிரிண்ட் ஸ்கிரீன் என்ற பட்டன் ஒன்று இருக்குது. PRTCSC. பிரிண்ட் ஸ்கிரீன் என்ற பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், பிரிண்ட் அவுட் சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். அந்த ஸ்கிரீன்ஷாட் எப்படி வருமாண்டா, இந்த பிரிண்ட் ஸ்கிரீனை மட்டும் பிரஸ் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எப்படி வருமாண்டா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் வரும். நீங்க பிரிண்ட் ஸ்கிரீனை கிளிக் பண்ணினோன்னு உங்களோட கிளிபோர்டு, அதாவது நீங்க காப்பி பண்ணது சேவ் பண்ணி பண்ற இடம் வந்து கிளிபோர்ட். கிளிபோர்ட்ல வந்து இப்ப உங்களோட ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். அப்ப நீங்க வேர்ட்லயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆப்புக்கு போய், எல்லா ஆப்புக்கும் பவர் பாயிண்ட், வேர்ட் இல்லாட்டி MS பெயிண்ட் அந்த மாதிரி ஆப்புக்கு போய் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க அத பார்க்கலாம் அந்த ஸ்கிரீன்ஷாட். அதுக்கு பிறகு நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை சேவ் கொடுக்கலாம். ஓகே. அடுத்தது பாருங்க, விண்டோஸ் ஷிஃப்ட் பிளஸ் S. அப்படி S கொடுத்தோன்னே ஸ்னிப்பிங் டூல் என்ற ஒரு ஆப் வந்து என்ன செய்யப்படும்னா ஓபன் ஆகும். ஓபன் ஆகினா ஆப் ஒன்று ஓபன் ஆகும். ஓபன் ஆன பிறகு நீங்க அதை டிராக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். நான் இப்ப அதை காட்டுறேன், ஸ்னிப்பிங் டூல் காட்டுறேன். அடுத்தது பாருங்க, அதே ஸ்னிப்பிங் டூல் ஓபன் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட்டுக்கு போய் விண்டோஸ் ஆக்சசரி போய் ஸ்னிப்பிங் டூல் ஓபன் பண்ணி என்ன செய்யலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். இல்லாட்டி விண்டோஸ் G பிரஸ் பண்ணீங்கடா ஒரு கேம் பார் ஒன்று வரும். அதுல கேப்சர் கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். ரைட். இது எல்லாத்தையும் நான் இப்ப காட்டுறேன். கிவ் மீ a second. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ விண்டோஸ் 11ல நான் யூஸ் பண்றேன். ஸோ விண்டோஸ் 10ல நீங்க பிரிண்ட் ஸ்கிரீனை கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு வரும். இப்ப இதுலயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இப்ப இதுல எனக்கு செலக்ட் பண்றதுக்கு இந்த இதெல்லாம் தருது தானே. நீங்க விண்டோஸ் 10ல பிரிண்ட் ஸ்கிரீனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நீங்க செலக்ட் பண்றதுக்கான தராது, ஃபுல் ஸ்கிரீன் ஒரு அடிக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இப்படி பேஸ்ட் பண்ணலாம், பேஸ்ட் பண்றதுக்கு ரெடியாகி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க இதை இப்படி என்ன செய்யலாம், சேவ் ஆஸ் பிக்சர்னு கொடுத்து சேவ் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட், விண்டோஸ் ஷிஃப்ட் பிளஸ் S கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் ஆப் வரும். இதான் அந்த ஸ்னிப்பிங் டூல் ஆப். விண்டோஸ் 11 எல்லாமே ஒன்றுதான், என்ன செஞ்சாலும் இதான் வரும். ஓகே. இல்லாட்டி அந்த ஸ்னிப்பிங் டூல் ஆப் ஓபன் பண்றேன். ஸ்னிப்பிங் டூல், இந்த ஆப், இந்த ஆப் ஓபன் பண்ணி இது விண்டோஸ் லோகோ ஷிஃப்ட் S கிளிக் பண்ணா நீங்க ஸ்னிப்பிங் எடுக்கலாம். அது விண்டோஸ் 11ல மேலேயே வந்துடும். இங்க நீங்க 10ல வந்து உங்களுக்கு அப்பா வரும். இப்ப நான் இப்ப எனக்கு தேவையான பகுதியை எடுக்கலாம் இதுல.
பிரிண்ட் ஸ்கிரீனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீனையும் எடுக்க வேண்டி வரும் விண்டோஸ் 10ல. இங்க நீங்க தேவையானதை எடுக்கலாம். தேவையான பாதியை மட்டும் எடுத்துட்டு இதை நீங்க வேற இடத்துல போய் என்ன செய்யலாம், பேஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், இங்கேயும் சேவ் பண்ண தரும். இந்த இது சேவ் ஆஸ் கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், சேவ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இல்லாட்டி நீங்க இங்க பேஸ்ட் பண்ணி இங்க வச்சும் சேவ் பண்ணலாம். ரைட், அப்ப 3 மெத்தட் டன். 4வது மெத்தட் என்ன, அந்த கேம் பா விண்டோஸ் ஜி கொடுக்கணும். கொடுத்தா இப்படி ஒன்று வரும். இதுல நீங்க ரெக்கார்ட் எல்லாம் பண்ணலாம். அது நமக்கு வேணும். இப்ப கேப்சர் தானே வேணும், கேப்சர். இந்த இது டேக் ஸ்கிரீன்ஷாட் இங்க கொடுத்தா நீங்க வீடியோ ரெக்கார்ட், இல்ல ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணலாம். இது கேப்சர் பண்றது பாருங்க, ஃபுல்லா கேப்சர் ஆயிட்டு ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட் வந்து இப்ப என்னோட ஃபோல்டர்லயும் போய் சேவ் ஆகிட்டு, ஃபோல்டர்லயும் போய் என்ன சேவ் ஆகிட்டு. இது என்ன செஞ்சு படாது, காப்பி பண்ணி படாது, சேவ் ஆயிட்டு. வெயிட், அதை சேவ் ஆயினதை காட்டுறேன். Give me a second. ஓகே, பாருங்க வீடியோஸ் ஃபோல்டர்ல போய் சேவ் ஆகி இருக்கு. கேப்சர்ஸ் வீடியோ ஃபோல்டர்ல கேப்சருக்கு போனீங்கன்னா இந்த இருக்குது. நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது அது சேவ் ஆகிடும். இது காப்பி பண்ணி படாது, அதாவது கிளிபோர்ட்ல வராது. இது டிரெக்டா போய் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ரைட், ஸோ இப்படி நீங்க என்ன செய்யலாம் வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கலாம். ரைட், ஓகே. ஸோ நான் இந்த 2 நோட்ஸையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன், கொப்பில எழுதிக்கோங்க. அதே போல உங்களுக்கு ஒரு பேப்பர் போடுறேன், அதான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு முந்தி செஞ்சுட்டு வாங்க. ஓகே, ரைட். பேலன்ஸ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, பாய் எவ்ரிவன். Bye, teacher. Thank you, teacher. ஓகே, பாய் பாய்.